ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனாக்கு வேக்சினேஷன் வந்து 2 டோஸும் போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு ஐடி கார்டு மாதிரி எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு கோவின் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதனுடைய வெப்சைட் வந்து முதலே வரும், cowin.gov.in. அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதும் மேலே ரெஜிஸ்டர் சைன்இன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது கொடுத்துருக்கணும். அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும், அதனால் அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்றதை கொடுத்துவாங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி யாரெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த நேம்லாம் இதில் இருக்கும். அதில் உங்களுக்கு யாருடைய சர்டிஃபிகேட் வேணுமோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டோஸ் 1 டோஸ் 2 வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க இவங்க, அதனால் இங்கே டோஸ் 1 டிக் மார்க் வந்திருக்கு, டோஸ் 2 டிக் மார்க் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணாங்க, இங்கே ஷோ சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து வியூ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கல உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியறதில்ல, அதனால் ஐடி கார்டு மாதிரி டிசைன் பண்ணி ஆதார் கார்டு மாதிரி போட்டு வச்சுட்டோனாக்கலா நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக. ஸோ அதை எப்படி பண்ணுறதுனாக்கலா, இந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆனதும் இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கனாக்கலா மொபைலில் ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே சிஸ்டம்னாக்கலா நீங்கள் ஸ்னேப்பிங் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனாக்கலா, ஸோ விண்டோஸ் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கலா இங்கே சர்ச்சில் போய்ட்டு ஸ்னேப்பிங் டூல்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் முதலே வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே இதில் நியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பாதி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கனாக்கல இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. மேலே சேவ் சிம்பிள் இருக்கும், அப்படி இல்லைனாக்கல ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்திங்கனாக்கல சேவ் ஆயிரும். இந்த சேவ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மறுபடியும் நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பாதியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே மாதிரி சேவ் சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணதும் இங்கே மேலே இன்சர்ட்ன்ற ஆப்ஷனில் பிக்சர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே சர்டிஃபிகேட்டை வந்து சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த சர்டிஃபிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த 2 இமேஜுக்கு வந்து பார்டர் கொடுக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி எப்படி பார்டர் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் டூல்ஸில் பிக்சர் பார்டர் இருக்கும், அதில் இங்கே வெயிட்னு இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது அந்த சைஸில் கொடுத்துவாங்க. ஸோ நான் வந்து 1 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலே இருக்கிற இமேஜுக்கும் பார்டர் கொடுத்துவாங்க. ஸோ இப்போ பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய சைஸ் வந்து எப்படி நம்ம அலைன் பண்ணுறதுனா, ஏற்கனவே ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும். அந்த ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆதார் கார்டுடைய சைஸில் வந்து இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து சைஸ் அலைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்கிறதும் சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆதார் கார்டினுடைய சைஸ் வந்து ஹைட்டு வித்து எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்தோன்னாக்கல ஆதார் கார்டு சைஸில் வரும். ஸோ இப்போது இதனுடைய சைஸுக்கு அலைன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு 2 இமேஜினுடைய சைஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி இல்லைனாக்கல அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைடு, இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்டர் வந்து இன்னும் திக்காக வேணுன்னா கூட திக்காக கொடுத்துக்கலாம். ஸோ திக்காக கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த கார்டு வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கனாக்கல உங்களுக்கு ஆதார் கார்டு சைஸில் வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஸோ ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிவிசி கார்ட்லேயும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கல ஃபோட்டோ ஷீட்லேயும் பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக பாக்கெட்டில் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.